இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம தாயுமான சுவாமிகள் பாடின ஒரு பாடலை பார்க்கலாம். அவர் ஆசையை பற்றி அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஆசையை பற்றி மனுஷனோட ஆசை என்ன பாடுபடுத்தும் அப்படின்றத நிறைய பாடல்களில் சொல்லிட்டு போகிறார். நம்ம ஒரு பாடலை பார்க்குறோம். ஆசை எனும் பெருங்காற்றூடு இலவம் பஞ்சனவும் மனது அலையும் காலம் மோசம் வரும். இதனாலே கற்றதும் கேட்டதும் தூர்ந்து முத்திக்கான நேசமும் நல் வாசமும் போய் புலனாய் இல் கொடுமை பற்றி நிற்பர். அந்தோ தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். மிக அருமையான பாடல். இன்றைக்கி உலகத்தை பாடாப்படுத்திகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் மனுஷ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ஜின்னு சொல்லலாம் ஆசை. எது வரைக்கும் போனால் ஒரு லிமிட்டோ அது வரைக்கும் நம்ம ஆசைகள் போகுதுன்னா வாழ்க்கை சுகமாக இருக்கும். அது ஒரு அளவுக்கு மேலே போகும் பொழுது அது என்னென்ன பாடுபடுத்துன்றது எல்லாரும் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம், நாம் அனுபவிச்சிருப்போம். சில சமயங்களில் மற்றவங்களுடைய அனுபவங்களை பார்த்தோம், நம்ம தெரிஞ்சிருப்போம், உணர்ந்திருப்போம். ஆனால் அந்த ஆசை நம்மளை கேட்டு வராது. எங்கே இருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்து மனசில் எதிரில் நிற்கும். நிறைய விஷயங்களில் எல்லாருக்கும் இந்த அனுபவம் கட்டாயமாக இருக்கும். அந்த ஆசை எனும் பெரும் காற்றோடு அது ஒரு பெரிய காற்று மாதிரி நம்மளை தான் நினைக்கிற திசையில் இழுத்து அடிக்கும், சுழட்டி அடிக்கும், வேகமாக அடிக்கும். அந்த ஆசையானது இலவம் பஞ்சு, பெரிய காற்றோட பெரும் காற்றோடு இலவம் பஞ்சு. வெறும் காற்றடித்தாலே இலவம் பஞ்சு பறந்து போகும். அப்போ பெரும் காற்றோடு இலவம் பஞ்சோட கதி என்ன? அந்த மாதிரி நம்முடைய மனசு அலையிற காலத்தில் என்ன வரும்? அதனால் கட்டாயமாக துன்பம்தான் வரும். பெரும் காற்று பஞ்சோ இலவம் பஞ்சு, அது எங்கே போய் விடும், எங்கே போய் கீழே விழும் சொல்ல முடியாது. அதுபோல் எதிர்பாராத இடத்துல போய் அந்த பஞ்சானது விழும். அதுபோல் அந்த மனசு அலையிற காலத்தில் உனக்கு என்ன நடக்கும்னா கட்டாயமாக மோசம் வரும், துன்பம் வரும். அது இழுப்பில் நீ போனியானால் உனக்கு கட்டாயம் மோசம்தான் வரும். இதனால் இந்த மாதிரி நீ துன்பத்தை அனுபவிக்கிற, ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற, ஏதோ பிரச்சனையை அனுபவிக்கிற அப்படின்னா இதனால் கற்றதும் கேட்டதும் தூர்ந்து போகும். நீ அந்த பிரச்சனைகளை அனுபவிக்கும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, வருந்தும் பொழுது நீ கற்றதும் கேட்டதும் தூர்ந்து போயிடும். அதனால் உனக்கு அந்த நேரத்தில் இந்த கற்றல் உன்னை என்ன பண்ண போகுது? வீணாயிடும். நீ படித்தது கேட்ட அனுபவ ஞானம் எல்லாமே வீணாயிடும். முத்திக்கான நேசமும், முத்தியை பற்றி யோசிக்கிறதுக்கு அங்கே இருக்காது. நல் வாசமும் போயிடும். நல்ல இடத்துல வாழக்கூடியது. ஏன்னா நீ ஆசை வழியில போயிட்ட, அதனால் உனக்கு நல்ல சேர்க்கை இருக்காது. நல்ல இடத்துல உன்னால் இருக்க முடியாது. நல்லது சார்ந்து யோசித்து நினச்சிக்கிட்டு இருக்க முடியாது. புலன் வழி போயிடும். இல் கொடுமை பற்றி நிற்பர். இல்லாத கஷ்டத்தை எல்லாம் பிடிச்சிக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. அந்தோ இறைவா, அவர் ரொம்ப பாவப்படுறார் பாருங்கள். இந்த ஆசை வழியால் போனவங்க படுற கஷ்டத்தை ரொம்ப அந்தோ பரிதாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேசு பழுத்து அருள் பழுத்த பராபரமே நிராசையின்றேல் தெய்வம் உண்டோ. நிராசை ஆசைக்கே எதிர்மறையான வார்த்தை. இதை நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ. நிராசை ஒரு தட்டை இருந்தால் தான் தெய்வம் அங்கே வரும். ஆசை வயப்பட்டவங்களுக்கு தெய்வத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கே நேரம் இருக்காது. ஏன்னா அந்த ஆசை அப்படி ஆட்டி வைக்கும். ஒரு ஆசை போனால் நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடலில் சொல்வார், ஆசைன்றது பிரபல இச்சை அப்படின்றது அது ஆசை, அது ஒரு வேசி போன்றது அப்படின்னு சொல்லுவார் ஒரு பாடலில். அது ஒரு ஆசை நிறைவேறிடுதுன்னா இன்னொரு ஆசையை பிடிச்சிக்கும் அந்த மனசு. அந்த ஆசை நிறைவேறதுக்காக பாடுபடும்.
அது முடிஞ்சு போனால் இன்னொரு ஆசையை பிடிச்சிக்கும், அது நிறைவேறி போனால் இன்னொரு ஆசையை பிடிச்சிக்கும். இந்த ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டோன்னா ஒன்று போனால் இன்னொன்று. இந்த பொருள் வாங்கணும்னு நினைப்போம், அது வாங்கிட்டோன்னா அடுத்த பொருள், அது வாங்கிட்டோன்னா இன்னொன்று, ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினச்சா இது முடித்தா இன்னொன்று. அப்படி இந்த ஆசை அப்படின்றதுக்கு அதுக்கு அளவு வச்சுக்க தெரியாது. ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று, அதுக்காக பாடுபட்டுக்கிட்டே இருக்கும், அதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை அடையிற வரைக்கும் தூக்கம் பகல் தூக்கம் இல்லாமல் பாடுபடுத்துகிற ஆசைகள்லாம் உண்டு. அந்த ஆசை பிரபல வேசி போன்றது அப்படின்னு சொல்லுவார். அது ஒரு இடத்துல இருக்கிற வேலை முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு ஆளை பற்றிக்கும், வேசியோட குணம். அது போன்றது இந்த ஆசை அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். இன்னொரு பாடலில் ஆசை பிசாசை துரத்து அப்படின்னு வரும். அது ஒரு பிசாஸ் மாதிரி உன்னை பிடிச்சிக்கிட்டா உன்னை ஆட்டி வைக்கும். அதனால் ஆசை பிசாசை துரத்து ஐயனடியே அனுதினம் நெஞ்சில் இருத்து பாச பகையை அறுத்து ஸ்ரீ ஓம் என்ற பஞ்சாட்சரத்தை நிறுத்து. இறைவனுடைய திருவடியை திருநாமத்தை மனசில் நிறுத்து. அந்த ஆசை தன்னால் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தீபத்தை ஏற்றி வச்சா இருள் போய்த்தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். இது போல் இந்த ஆசை இல்லைன்னா மனுஷ வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. ஆனால் ஆசையே பெருசு பிரதானம் அப்படின்னு நினச்சா அங்கே தெய்வ சிந்தனை இருக்காது. இது எல்லா மகான்களும் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆசை இருக்கணும், எது வரைக்கும் இருக்கணும், எதுக்கு இருக்கணும். இல்வாழ்வானுக்கு ஆசை ஒரு கட்டாய தேவை தான். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். அந்த அளவுக்கு மேலே போகும் பொழுது கட்டாயமாக அது நமக்கு துன்பத்தை தரும்ன்றது எல்லாரும் தெரிஞ்சு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அந்த உண்மை பாடத்தை நம்ம திரும்ப ஒரு தடவை புரட்டி போட்டு படித்து பார்த்தோன்னா நம்ம அனுபவமே நமக்கு இது உண்மைன்னு சொல்லும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். இந்த நல்ல விஷயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. வாழ்க வளமுடன். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இந்த ஞான நூல் பண்ணுறவங்க எதுக்காக இதையெல்லாம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த கலியுகத்தில் நேரமே இல்லை. எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ சிந்திக்கிறதுக்கோ நேரமே இல்லை. அப்படி ஒரு குதிரையை வண்டியில் பூட்டிட்டா குதிரைக்கு 2 பக்கமும் கட்டி விடுற மாதிரி சேனம் கட்டிட்டு தான் வாழ்க்கை நிறைய பேருக்கு ஓடுது. அதனால் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களோட எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல திட்டம் போடுங்க, அந்த திட்டத்தை செயல்படுத்துங்க. அப்போ இதெல்லாம் வரும். எதிர்காலம்னு வரும்பொழுதே மானிட பிறவி ஏன் எடுத்தோம், என்ன நடக்க போகுது, என்ன முடிவு, இதை அடையணும்னா நாம் என்ன செய்யணும், இதை அடையக்கூடாதுன்னா நம்ம என்ன செய்யணும், இந்த பிறவி பிடியில் நம்ம தொடர்ந்து கஷ்டப்படணுமா, இந்த கடலில் தத்தளிக்கணுமா, இதையெல்லாம் யோசிங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா அடுத்த அடி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படின்றது தான் ஆன்மீக பெரியவர்களுடைய இச்சை. எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொல்லுவார். கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்க, குவலயமெல்லாம் ஓங்க, எல்லாருக்கும் சொல்வது என் இச்சை பராபரமே அப்படின்னு சொல்வார். அது மாதிரி பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் நீங்கள் கூட சொல்லுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயத்தை 4 பேருக்கு சொல்கிறது நல்லது தான். நம்ம சின்ன அற்பமான விஷயங்களை கூட அடுத்தவங்களோட பேசுகிறோம். நம்ம சமைக்கிறத சொல்கிறோம், ஒரு படம் பார்த்தா சொல்கிறோம், ஒரு காதால் கேட்ட விஷயங்களை சொல்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம மக்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இந்த நல்ல விஷயத்தையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்றது என்னோட வேண்டுகோள். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மை, வாழ்க நல்லறங்கள் எல்லாம், வாழிய பெரியோன் நாமம், வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திப்போம்.